அப்கமிங் ரோமன் ரெயின்ஸோட ஆப்போனன்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி ஷாக்கிங்கான ரிப்போர்ட்ஸ்லாம் ரெசில்மேனியா 42 ரிலேட்டட் வந்திருக்கு. அது என்ன கதைன்றதே பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் மேட்சப்ஸ்லாம் என்னன்றதை பார்ப்போம். வாட்ஸ் நெக்ஸ்ட் WWE ஆஃப்டர் ரெசில்மேனியா 42ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெசில் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். நம்மளுடைய பீஸ்ட் இன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் தான். ஸோ ரெசில்மேனியா நைட் 2 நடந்துருந்துச்சு. ஸோ ஒபாஃபெமே வர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கான மேட்ச். அது போக நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்காகவே முடிச்சிருந்தாங்க. கிக் ஆஃபும் சரி, மெயின் ஈவெண்ட்டும் தரமாக வச்சு பார்த்தீங்கன்னா சம்பவம் வச்சு பண்ணியிருந்தாங்க சொல்லணும். அப்படி என்ன நடந்துச்சு நைட் 2ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டிகோட் பண்ணி நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம அப்டேட் சைடு வந்தோம்னா ஸோ நம்ம ஒபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ க்ளவுஸ் ஷூஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டு போயிருப்பாரு. ஸோ இதை பற்றி அப்டேட்ஸ் எல்லாம் கேட்கும்போது WWE ஸ்டீல்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா ப்ராக் லெஸ்னர் இன்னும் ரிட்டையர் ஆகலைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணுறாங்களாமா. ஒரு சில பேக் ஸ்டேஜ் அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பிலீவ் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஒபாஃபெமே வர்சஸ் ப்ராக் லெஸ்னர் மேட்ச் அப்போ பார்க்கும்போது ப்ராக் லெஸ்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி மேட்ச் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE கிட்டே கேட்டுக்கிட்டாராமா. இதை பற்றி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராக் லெஸ்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே வந்து ஒபாஃபெமே பிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட மேட்சப் பண்ணாராமா. இது ரிலேட்டட் அப்டேட் நமக்கு பாடி ஸ்லாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா WWE கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் தான் போய் ஸோ ஒபாஃபெமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டாக வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாராமா. அண்ட் ஆல்சோ இப்போ நடந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருடைய ஒரு சில ப்ரெஸ்பிரேஷன் ஆட் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியில் தலைவனை முடிச்சு விட்டீங்களாடா. ரெண்டாவது நம்ம நியூ விமன்ஸ் வேர்ல்ட் ஹெவி சாம்பியனான லிவ் மார்கன் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ லிவ் மார்கன் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவங்களுக்கான பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் அவுட் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு பாடி ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சுவலி WWE வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா லிவ் மார்கனோட என்ட்ரன்ஸ்க்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சிங்கரான ரீனி ரேப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ண வச்சு ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரன்ஸ் கொடுக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. பட் இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் அவுட் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இல்லைனா அந்த ஐடியாவை ஏன் வந்து கேன்சல் பண்ணாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வரல. பட் இருந்தாலும் இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிராப் அவுட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. லிவ் மார்கனோட என்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தயவு செஞ்சு வீட்டில் பார்க்கல. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய புண்ணியமாக போச்சு. வீட்டில் டிவிலலாம் பார்த்துருந்தேன்னா வீராவை முடிச்சு விட்ருப்பானுங்க உண்மையிலே சீரியஸாக. அப்படியே நம்ம மூணாவதாக பால் ஹெமன் ரிலேட்டடும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பால் ஹெமனோடைய ஒரு சில இன்வால்மெண்ட் WWEல இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன நேம் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நைட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு ஒபாஃபெமே வர்சஸ் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னருக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் ப்ராக் லெஸ்னரோட இன்வால்மெண்ட் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ராக் லெஸ்னரோடைய மேட்ச்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பால் ஹெமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்வால்மெண்ட் இருந்துச்சாமா. ப்ரொடியூசிங் வைஸ் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காருன்றதை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸோ நைட் 2ல நடந்த மெயின் ஈவெண்ட் ஸோ சிஎம் பங்க் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைனா நம்ம பால் ஹெமன் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு, ப்ராக் லெஸ்னர் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு, சிஎம் பங்க் கூட ஒர்க் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸோ ஒரு சில விஷயங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர்லாம் இந்த நியூஸஸ் எல்லாத்தையும் வந்து நமக்கு பாடி ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம நிக்கி பெல்லா ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நிக்கி பெல்லா நைட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்றனால வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் ஆட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு இன்ஜுரி இருக்குன்றது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் வீடியோவில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். அதனால் இப்போ வரைக்கும் கரண்ட் அவங்களுடைய ரெக்கவரி டைம் என்னவா இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இந்த கன்ஃபியூஷனை வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம WWE ஹால் ஆஃப் ஃபேமர் நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ எக்ஸ்பேஜில் ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க இவங்க ரெக்கவரி பற்றி. அதுக்கு வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரியாக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 6 to 8 வீக்ஸ் ஹோப்ஃபுல்லின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி WWE வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா நிக்கி பெல்லாவே வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லா ட்வின்ஸ் வின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல இவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்றனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஜை இன்வால்வ் பண்ண வச்சு இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்கன்றத நியூஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 6 to 8 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது நம்ம ஏஜெலி ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஏஜெலி நைட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாம்பியன்ஷிப்பை நம்ம பெக்கி லிஞ்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நைட் 1 தரமான செய்கைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உழப்பி அடிச்சு வச்சிருந்தானுங்க. ஒருவேளை நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா TKO கண்ட்ரோல் எடுத்துருப்பாங்க போலங்க. ஸோ நைட் 2 தான் வந்து WWE கண்ட்ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நைட் 1ல என்ன நடந்துச்சு ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இப்போ கரண்டாக நம்ம ஏஜெலி ரிலேட்டட் வர ஆரம்பிச்சோம்னா ஸோ ஏஜெலி இப்போ கண்ட டைம் ஆஃப் எடுக்க போகிறாங்கன்றத ஒரு டீஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேட்ச் முடிஞ்ச கையெடு
பீரியடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்கி ரெட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அதில் ஏஜே லீ கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்கள் அனதர் ஷாட் சாம்பியன்ஷிப் நோக்கி போவீங்களான்ற மாதிரி கேட்டு இருக்கும்போது அதுக்கு ஏஜே லீ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தெரில, நான் என்ன பண்ண போகிறேன்றது தெரில, இந்த ரெசில்மேனியாவில் நான் தோற்றதுனால இந்த ரெசில்மேனியா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசில்மேனியா, எனக்காக ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட காஸ்டியூம் ஷூ ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நிமிஷமும் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவேன். அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ மேபி டிவி ஆஃப் போக போகிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. அவங்க மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டபிள்யூடியில் கொஞ்சம் டைம் ஆஃப் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க டைம் ஆஃப் எடுத்து என்னங்க பண்ண போகிறாங்க, அவங்க வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அப்பியரன்ஸு, வெறும் 3 அப்பியரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, இப்படியும் மேட்ச் கூட போடலை. ஸோ இவங்களுக்கு ரோமன் ரெயின்ஸ் தான் போட்டின்ற மாதிரி பல இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ டிவி ஆஃப் வேற போக போகிறேன்றாங்க. ஸோ என்னத்த சொல்ல. ஸோ கைஸ் இதுக்கப்புறமா நம்ம மெயின் அப்டேட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதில் ரெசில்மேனியா 42 நைட் 2 போஸ்ட் ஷோ ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ போஸ்ட் ஷோலேயும் ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ மெயினான சம்பவங்கள் என்னன்றதை பார்ப்போம். ஸோ பிராக் லெஸ்னரை பீட் பண்ண நம்ம ஒபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஷாட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை கால் அப் பண்ணியிருக்காரு. ஒபாஃபெமே ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட் இருக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஈவெண்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக போகிறான்றதையும் வந்து நம்ம ஒபாஃபெமே பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஒபாஃபெமே மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஓடிசி வாங்கிடுவாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஷாட்டாகவே வந்து நம்ம ஒபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணியிருக்காரு. இவர் கால் அப் பண்ணதெல்லாம் ஹைலைட் கிடையாது, இதை வந்து தலைமை ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டும் பண்ணியிருக்காரு. அதில் ஓடிசி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்க, பட் இருந்தாலும் இதை மாதிரி நான் நிறையா சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன், என் கையில் ஒரு சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, ஸோ சாம்பியன்ஷிப்பை வச்சு இந்த மாதிரி சம்பவங்கள் நான் நிறையாவே பண்ணிட்டேன்றதை ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. நீ இந்த பிஸ்னஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கா, பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கன்றதை ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ பெருசாக நீ என்னை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணியிருக்க, பட் இருந்தாலும் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம், ஸோ என்னை ஃபேஸ் பண்ணும்போது உனக்கு என்னன்றது தெரியும்ன்றதை ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஷாட்டாகவே வந்து நம்ம ஒபாஃபெமேக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. சிஎம் பங்க் ஒரு ப்ரோ ரெஸ்லராகவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சிம்பிளாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ரோமன் ரெயின்ஸோட சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே போகுது, அந்த இடத்துல தலைமை கொஞ்சம் எமோஷனலாக இருப்பாருன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ சம்மர் வரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல் டைமாக இருக்க போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பார்ட் டைம் கிராப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ட்ரோல் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் இந்த சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேப்புமே விட மாட்டேன், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் கொடுப்பேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காரு. சம்மர் வர ஃபுல் டைமாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சாம்பியன்ஷிப் மேபி தோக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் தலைவர் ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு சில அட்வைசஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காருன்னா, லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்றது முக்கியம் கிடையாது, நீ என்ன பண்ணாலும் சரி உன்னை சுற்றி உள்ளவன் வந்து சந்தேகம் தான் பண்ணுவான், அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ நல்லது பண்ணணும், பட் இருந்தாலும் அவங்கள விட பெட்டராக பண்ணக்கூடாதுன்றது தான் நினைப்பான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் பாட்டில் பிகினிங்லேருந்து எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் நீங்கள் பாட்டில் உங்கள் லைஃப்பை பார்த்து ஓடுங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்கிறது தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1 பில்லியன் செக் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நான் எடுத்தேன்னா என்னோட வேல்யூவே வேறுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இப்போ நாங்கள் எப்படி இருக்கோன்றதை பாருங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் வந்து ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். சும்மா ஒன்றும் என் தலைவனை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லலை. ஸோ பாசிபிளி மெயின் அப்டேட்டு, ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸோடைய ஆப்போனன்ட் யாராக இருப்பா, ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ போஸ்ட் ஷோலே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ஒபாஃபெமேக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம். இப்போ வரைக்கும் கரெக்டாக ட்ரஸ்டடான சோர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பாடி ஸ்லாம் நேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸோடைய ஃபர்ஸ்ட் 2 ஆப்போனன்ட்ஸை நம்மளுடைய கந்தர் அண்ட் ஆல்சோ ஒபாஃபெமே இவங்க 2 பேர் தான் இருப்பாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன், பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கண்டா நான் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஸோ ஒபாஃபெமே அண்ட் ஆல்சோ கந்தர் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்போனன்ட்ஸாக ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்களாமா. டில் நவ் WWE இதுதான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பாசிபிளி கந்தர் இல்லை ஒபாஃபெமே, மோஸ்ட் ப்ராபப்லி ஒபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரோமன் ரெயின்ஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ இவங்க 2 பேரும் பெரிய ஹைப்போட வராங்க. ஸோ இவங்களை எப்படி ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேட்சப் பண்ணுவாங்கன்றது தெரில. ஏன்னா ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் தோக்க மாட்டார். ஸோ என்ன பண்ண போகிறாங்க இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக மேட்சப் பண்ணுவாங்களான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் மேட்ச் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE பாசிங் த டார்ச் மூமெண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டு போகலாம்னு நினச்சேன். பட் டில் நவ் இப்போ வரைக்கும் கண்டா பிளான்ஸ் இருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல மேபி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.